தமிழ் தடம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசுவதற்காக நம்முடன் அண்ணன் கேப்ரியல் இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க அவர் கூட பேசலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம். கேள்விகளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கோரிக்கை. உங்களுடைய ஆதரவே எங்களுடைய வளர்ச்சி. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சேனலை கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எங்களுடைய காணொளிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க, அப்படியே ஹைப்பும் பண்ணி விட்டுடுங்க. வாங்க கேள்விகளுக்குள்ள போகலாம். அண்ணன், பொருளாதார வல்லுநர் ஜெயரஞ்சன் அவர்கள் நேற்றைக்கு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு. அதாவது தமிழ்நாடு அரசுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க அப்பா அம்மா கடன் வாங்கினா அது உங்களுக்கு பிரச்சனை. தமிழ்நாடு அரசு கடன் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்டு இருக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பிரச்சனை நமக்கு தான். சோ பணம் நம்மளோட பணம் தானே. அரசுக்குன்னு தனியா பணம் கிடையாது. நம்மளோட பணத்தை வாங்கிதான் அவங்க செலவழிக்கிறாங்க. நம்ம பேர்ல தான் கடனும் வாங்குறாங்க. அரசுன்றது என்ன? மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தான். கண்டிப்பா. சோ அரசு கடன் வாங்குதுன்னா மக்கள் தான் கடன் வாங்குறாங்க. நம்முடைய டெவலப்மெண்ட்டுக்காக சில திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லலாமா? நல்ல அரசா இருந்தா அதை பண்ணுவாங்க. நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்காக, நமக்காக ஃபியூச்சர்லாம் கணக்கு பண்ணி கடன் வாங்குவாங்க. ஆனா நிறைய நேரங்கள் அரசுகள் நல்ல அரசுகளா இருக்கிறது இல்ல. அதுக்குள்ள நம்ம போவோம். பட் என்னன்னா, கடன் அரசு வாங்குதுன்னா அது கடைசியில் நம்ம தலையில தான் அதை விடும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அரசு வேற, மக்கள் வேற கிடையாது. சர்வாதிகார நாட்டுல அப்படி இருக்கும். அரசு வேற, மக்கள் வேற. அரசு சொல்றத மக்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இது ஜனநாயகம். நம்ம தான் கவர்மெண்ட்டை எலெக்ட் பண்றோம். கவர்மெண்ட்டும் மக்களை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. சோ அதனால இந்த மாதிரி பேசுறது அவ்வளவு கரெக்டான ஒரு விஷயம். அதுவும் ஒரு பொருளாதார வல்லுநருக்கு அழகு கிடையாது. சரி, நான் பாமரத்தனமாவே கேக்குறேனே. இப்ப அரசாங்கம் வாங்கின கடனுக்கு அவங்க வட்டி கட்டுறாங்க. என்கிட்ட வட்டிக்குன்னு காசுக்கு எதுவுமே கேக்குறது இல்லையே. அப்போ என்ன எந்த விதத்திலையும் பாதிக்கலன்னு தானே அர்த்தமாகுது. நான் இப்ப ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன். இப்ப நம்ம ஓவராலா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் பார்ப்போம். செலவழிக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் அதிகமா செலவழிக்கிறாங்கன்னு பார்ப்போம். சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா 31.6% ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சேலரிக்கு பார்த்தோம்னா 18.6% சேலரிக்காக ஒதுக்குறாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு பார்த்தோம்னா 14.5% ஒதுக்குறாங்க. அதாவது வட்டி, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வட்டிக்கு 14.5 போகுது. அப்புறம் பென்ஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா 8.5% போகுது. இது கம்மி தான் ஆகும். ஏன்னா இப்ப ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்லாம் இல்ல, கொஞ்சமா குறைஞ்சிட்டே 2003 வரைக்கும் இருந்தது. சோ அதனால இப்போ ஒரு 6-7 லட்சம் பேருக்கு நம்ம பே பண்றோம். பட் இப்பவே பாருங்க 8.5% இருக்குப்பா. எல்லாரும் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்காக சொல்றேன். சோ அதனால இப்ப பாருங்க, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் பார்த்தோம்னா 14.5% நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லல. கடன் நீங்க வாங்கலாம். ஜெயரஞ்சன் அவர்களே சொன்னது மாதிரி மெட்ரோ எல்லாம் போடணும்ல, ரோடு போடணும், பிரிட்ஜ் கட்டணும், அதுக்கெல்லாம் கடன் வாங்குறோம். சோ வாங்கிதான் ஆகணுன்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சிக்கல் என்னன்னா, நீங்க பாருங்க, சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸுக்கு 31% ஸ்பெண்ட் பண்றீங்க. 31.6% எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம்னா சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸுக்கு போகுது. சோ அதுக்குள்ள என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தோம்னா, மகளிர் உரிமை தொகைக்கு 13,000 கோடி போகுது. 13,807 கோடி அங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்புறம் இங்க டான்ஜெட்கோ இருக்கு இல்லையா, அவங்களோட நஷ்டங்களை நீங்க ஈடுகட்டுறீங்க. அங்கேயும் சப்சிடிஸ் நிறைய கொடுக்குறீங்க. அதுக்கு ஏறக்குறைய பார்த்தோம்னா 30,000 crores போகுது. சோ அது கூட ஓகே, ஏதோ ஒண்ணு நம்ம விட்டுருவோம். அப்ப ஃப்ரீ பஸ் டிராவல் ஃபார் உமன், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போகுது. இப்ப குறிப்பா மகளிர் உரிமை தொகை எல்லாம் பாத்தீங்கன்னா 13,000 கோடி ரூபாவை நீங்க சும்மா தூக்கி போடுறீங்க. ஃப்ரீயா மாசம் மாசம் கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க பெரிய பெரிய பிரிட்ஜ் கட்டுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுங்க, அதுக்கெல்லாம் நீங்க கடன் வாங்க. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப நான் ஒரு கடன் வாங்குறேன், 10 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்குறேன். கடன் வாங்கி நான் என்ன பண்றேன், ஒரு நல்ல கடையை போடுறேன். அந்த கடை இன்வெஸ்ட்மெண்ட், அது நாளைக்கு எனக்கு அது வழியா லாபம் வரும். சோ இன்னைக்கு நான் 10 லட்சம் ரூபாய் போட்டா 20 லட்சம் ரூபாய் எடுத்துருவேன். சொசைட்டிலையும் அதே மாதிரிதான். நீங்க ப்ராப்பரான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அசெட் தான். உங்களுக்கு பணத்தை அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதே இது நான் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு ஒரு 4 சோஃபா, 2 டிவி,
ஃபேனு, ஏசி இப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு உட்காந்துருக்கேன்னு வச்சுப்போம். அந்த 10 லட்ச ரூபாவும் காணாம போயிடும். இங்க அதுதான் நடக்குது. நம்ம சொகுசுக்காக நீங்க என்ன பண்றீங்க, 1500 ரூபாய் தூக்கி போட்டுருக்கீங்க. உங்களுடைய வாக்கு அரசியலுக்காக நீங்க வந்து இலவசமா பணத்தை கொடுக்குறீங்க, மக்களுக்கு சொகுசு கொடுக்குறீங்க, உங்களுக்கு அது வாக்கா மாறுது. சோ உங்க சுயநலத்துக்காக நீங்க மக்கள் பணத்தை வீணடிக்கிறீங்க, அது கடல்ல கொண்டு போய் நம்மள விடுது. இந்த பணத்தை நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நான் கேட்டிருக்கவே மாட்டேன். இங்க அதுதான் சிக்கல். சோ ஜெயரஞ்சன் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் ரொம்ப காஷியஸா என்ன சொல்றாரு, ஆமா மெட்ரோக்கு நாங்க செலவழிப்போம்ல, ரோடு இதுக்கெல்லாம் செலவழிப்போன்றாரு. இதை சொல்லல அவரு. இங்க எதுக்கு செலவழிக்கிறீங்க இங்கெல்லாம்? குறிக்கிட்டதுக்கு மன்னிக்கணும்னு, சப்சிடி அண்ட் கிராண்ட் அப்படின்னு நீங்க சொல்றது சலுகை மற்றும் இலவசங்கள், சரியா? இப்ப இலவசங்கள் கொடுக்குறாங்கல்ல, அரசாங்கம் கடன் வாங்கி கொடுக்குது, இதனால ஏதாச்சும் பெரிய நஷ்டம் ஏற்படுதா அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும்ல. நஷ்டம் தான் ஏற்படுது இல்ல. இப்ப பாருங்க, நீ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய 100 ரூபால 14 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. அதான் நான் சொல்றேன், இன்ட்ரெஸ்ட் பே பண்றது தப்பு இல்ல, அது நாளைக்கு உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கொடுக்குமே, ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணுங்க. இதுவும் நாளைக்கு எங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு அந்த தரப்புல இருந்து வாதத்தை முன்வைக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு லாபம் கொடுக்கும், ஓட்டு கிடைக்கும் உங்களுக்கு. எனக்கு என்ன லாபம் இருக்குதுல? ஓட்டு மட்டும் கிடையாது, நாட்டுக்கும் லாபம் இருக்குன்றாங்க. அது என்ன அப்படிங்கறத நான் கொஞ்சம் விரிவா சொல்லிடுறேன். இப்ப கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதாவது கல்லூரி போகாத மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவங்கள கல்லூரி படிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்காக இந்த 1000 ரூபாய் பணம் பயன்படுது. இப்ப இவங்கெல்லாம் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் நாளைக்கு டாக்ஸ் பேயரா மாறும்போது அது நாட்டுக்கு வருமானம் தானே, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நாங்க செய்யறோம் அப்படிங்கிறாங்க. இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப வந்து என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கலாம், உங்களுக்கு நான் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். ஆனா உங்க எஜுகேஷன் முதல் குவாலிட்டியா இருக்கணும். அதுக்கு உங்களோட ஸ்கூல்ஸ் குவாலிட்டியா இருக்கணும். ரூமும் செவரு மட்டும் இருந்தா பத்தாது, டீச்சர்ஸ் முதல் குவாலிட்டியா இருக்கணும். இருக்கிற செவரும் இடிஞ்சு விழக்கூடாது. ஆமா, அதுவும் நடந்திருக்கு. ஸ்கூலுக்குள்ள டீச்சர்ஸ் குவாலிட்டியா இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நல்ல ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலையும் கிடைக்கும். நான் ஒண்ணு சொல்றேன், எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட வேணாலும் போய் பேசி பாருங்க, என்ன சார் பெரிய பிரச்சனைன்னு கேட்டாலே லேபர் ஷார்டேஜ் இருக்குங்க அப்படின்பாங்க. என்ன சார் லேபர் ஷார்டேஜ் இருக்குன்றீங்க? ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே. ஸ்கில் லேபர் இல்ல சார், நிறைய பேர் இருக்காங்க, டிகிரியோட வராங்க, ஆனா அவங்க கிட்ட ஸ்கில் இல்ல, எங்களுக்கு தேவையான ஸ்கில் செட் அவங்களுக்கு இல்ல, ப்ராப்பரான ட்ரைனிங் அவங்களுக்கு இல்லைன்றாங்க. சோ அதனால நாங்க வெளியே போய் நிறைய பேர் தேடிட்டு இருக்கோன்றாங்க. சோ அதனால முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இதெல்லாம் சரி பண்ணு. இப்போ ஒரு சொசைட்டி, ஒரு எக்கானமி டெவலப் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை? நிறைய இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வரணும், க்ரோ ஆகணும்னா என்ன தேவை? முதல்ல நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும், ரோட்ஸ் போடணும், பிரிட்ஜஸ் கட்டணும், அப்புறம் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தேவை. ரெண்டாவது என்ன தேவை? ஹியூமன் கேபிட்டல் வந்து நம்ம பெட்டர் ஆகணும். நம்ம அந்த ஹியூமன் ரிசோர்ஸை மேம்படுத்தணும், மனித வளத்தை நம்ம பெட்டர் பண்ணணும். அதுக்கு என்ன தேவை? ஸ்கில்ஸ் நீங்க கொடுக்கணும், எஜுகேஷன் ப்ராப்பரா கொடுக்கணும், அவங்களோட ஹெல்த் கேரை நீங்க ப்ராப்பரா செய்யணும். இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் மக்களுக்கு இந்த நல்ல லேபருக்கு தேவையான ப்ராப்பரான ஸ்கில் செட்லாம் நீங்க கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாதான் நீங்க வளர முடியும். நீங்க வெறுமனே எனக்கு ஒரு 1000 ரூபாய் ஃப்ரீயா கொடுத்துட்டு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் ரொம்ப மோசமா வச்சிருந்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப மோசமா வச்சிருந்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட்ஸ் இதெல்லாம் ரொம்ப மோசமா வச்சிருந்தீங்கன்னா, அது எனக்கு எந்த யூஸுமே கிடையாது. அதனால ஸ்கில் லேபர் வந்து ப்ரொடியூஸ் ஆக மாட்டாங்க, அவங்களால எந்த பயனும் இல்ல அப்படிங்கிறீங்க. கரெக்ட், ஓகே. சோ இப்போ என்கிட்ட நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, நானும் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேன், நானும் ஒரு டிகிரி வாங்குறேன், ஆனா அதுக்கப்புறம் நான் முன்னேறி போக மாட்டேன். அதுதான் இங்க சிக்கல். அந்த டிகிரினால எந்த பயனும் இல்ல, அதுதான் இங்க சிக்கலா இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு பல டிகேட்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 30-40 வருஷமா நீங்க மதிய உணவு கொடுக்குறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா இன்னைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மதிய உணவு சார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா நீங்க பிரேக்ஃபாஸ்டும் கொடுக்குறீங்க. அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம வறுமையில இருந்து மீண்டே வரல. ஏன் இந்த எஜுகேஷன் என்ன வறுமையில இருந்து மீட்டு எடுக்க மாட்டேங்குது? அது காரணம் இந்த எஜுகேஷன் வந்து குவாலிட்டியா இல்ல. இப்ப நான் சொல்றது என்னன்னா, எஜுகேஷன் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல வரல, நான் அங்க இருக்கக்கூடிய குறைகளை சொல்றேன், இதை சரி பண்ணணும்னு சொல்றேன். எஜுகேஷன் தேவை, குவாலிட்டியான எஜுகேஷன் வேணும்னு சொல்றேன். ஏதோ நான் இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷனுக்கு எதிரெல்லாம் பேசல, உடனே அதையும் திருப்பி விட்டுருவாங்க. சோ நம்ம பேசுறது அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால இவங்க என்ன பண்றாங்க, நீங்க இந்த மாதிரி சப்சிடிஸ் அதுன்னு கொடுத்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு போக வேண்டிய பணம் போகாது, இன்ஃப்ராக்கு போக வேண்டிய பணம் போகாது. எங்க போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு 15% இப்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க ஒழுங்கு இப்ப இங்க பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பாத்தீங்கன்னா 11.8%. சோ இப்ப இவங்களோட ப்ரையாரிட்டி என்னவா இருக்கு? நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா மக்களுக்கு இலவசங்களை அள்ளி வீசணும். ரெண்டாவது, இதுக்கு பின்னாடி இன்னொரு நுணுக்கமான ஒரு அரசியலும் இருக்கு. இவங்களுக்கு நம்மள இந்த இடத்துல வச்சுக்கணும்ன்றதா இவங்களோட விருப்பம். நிச்சயமா இதுல இருந்து மீண்டு வந்துடக்கூடாது. இவன் மீண்டு வந்தான்னா இவன் நம்மளை மதிக்க மாட்டான், நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே இருக்க மாட்டான். சோ
அரசு அப்படின்ற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கி வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன் அரசு இருக்க வேண்டிய தேவை இல்லை. அரசு பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் தலைய போடுற மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனா மாத்தி வச்சிருக்காங்க. மாசம் மாசம் ஃப்ரீயா காசு கொடுக்குற அளவுக்கு அரசு பெருசா இருக்கு. சோ இப்படி பெருசா ஒரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கி அந்த அரசை சார்ந்து கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமா கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தாதானே நீங்க பொலிட்டிஷியன்ஸோட கண்ட்ரோல் கீழே இருப்பீங்க. கண்டிப்பா பொலிட்டிஷியன்ஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்றாங்க, கவர்மெண்ட் மக்களை கண்ட்ரோல் பண்றாங்க. மக்கள் வந்து அரசியல்வாதிகளை சார்ந்து இருக்கிற வரைக்கும் தான் அரசியல்வாதிகள் அதை காட்டி வந்து மக்கள் கிட்ட ஓட்டு வாங்க முடியுங்கிற டெக்னிக். யுஎஸ்எஸ்ஆர் மாதிரியான ஒரு சிஸ்டம் தான். சோ நான் டெய்லி நான் நிம்மதியா என் லைஃப் நான் லீட் பண்ணணும்னா எனக்கு மாசம் மாசம் அரசு கிட்ட இருந்து நிறைய சலுகைகள் தேவை. எஜுகேஷன் தேவை, ஹெல்த் கேர் தேவை, அப்புறம் இந்த 1500 ரூபாய் இந்த இது ஃப்ரீ எனக்கு தேவை, பஸ் டிக்கெட் எனக்கு அரசு ஃப்ரீயா கொடுக்கணும், எல்லாத்துக்கும் எனக்கு டிவி பார்க்கணும்னா டிவி எனக்கு அரசு கொடுக்கணும், மசாலா அரைக்கணும்னா மிக்சி கொடுக்கணும், மாவு அரைக்கணும்னா கிரைண்டர் கொடுக்கணும். சோ அப்ப ஓட்டு போடும்போது யோசிப்பான்ல, இது எல்லாமே நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன சிக்கல்னா, நீ இந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும்னா இதுல இருந்து நீ மீண்டு வரணும். இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியாது. இதுலயே நம்ம அடிமைப்பட்டு போய் இருப்போம். இப்ப நமக்கு ஏன் இதெல்லாம் செய்ய முடியுதுன்னா, நம்ம சொசைட்டில மற்ற நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல அதை செய்ய முடியல. ஓகே, பட் நம்ம ஸ்டேட்ல இந்த மாதிரி அதீதமா ஏன் செய்ய முடியுதுன்னா, நம்ம கிட்ட பெரிய மிடில் கிளாஸ் இருக்கு. நீங்க ஏழைகளை டாக்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா டாஸ்மார்க்ல வேணா அதிகமா காசு வாங்கலாம். ஆனா நீங்க டாக்ஸ்னு போட்டு ஏழைகளை ரொம்ப இருக்க முடியாது. ஒண்ணு உங்ககிட்ட பணம் இல்ல, நீங்க ரொம்ப டாக்ஸ் பண்ணீங்கன்னா கடுப்பாயிருவாங்க. பணக்காரங்களையும் டாக்ஸ் பண்ண முடியாது. நீங்க நம்ம சொல்லலாம் பணக்காரங்க கிட்ட இருந்து நாங்க டாக்ஸ் பண்ணிடுவோம் அப்படி, நீங்க பணக்காரங்க டாக்ஸ் பண்ண முடியாது. நீங்க ஒரு பெரிய ஒரு இப்ப பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனி இருக்கு. ஆமா, நேத்து கூட ஒரு ஆட் பார்த்தேன். ஜிஎஸ்டி கம்மி பண்ணதால நாங்க வந்து பிஸ்கட்டோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு ஆட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு கார் கம்பெனியும் போட்டிருக்காங்க. ஒரு 2 months முன்னாடி ஒரு ஆட் பார்த்தேன். 1-2 months முன்னாடி எங்களோட காரோட பிரைஸ்லாம் நாங்க 40,000-50,000 கம்மி பண்ணிருக்கோம். சோ முதலாளி என்ன பண்றான், நீங்க டாக்ஸை கம்மி பண்ணா ப்ராடக்ட பிரைஸ கம்மி பண்றான். அப்ப நீங்க டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாம என்ன பண்ணுவான், ப்ராடக்டோட விலையை ஏத்திடுவான். சோ அந்த டாக்ஸ் பர்டனை யார் மேல அவன் ஷிஃப்ட் பண்றான், மக்கள் மேல. ஆமா, சோ அதனால நீங்க முதலாளியே நீங்க டாக்ஸ் பண்ண முடியாது. முதலாளிக்கு நீங்க அதிகமான டாக்ஸ் போட்டீங்கன்னா அது மக்கள் மேல தூக்கி போட்டுருவாங்க. மிடில் கிளாஸ் மேலதான் அதையும் தூக்கி போடுவான். சோ தமிழ்நாட்டுல மிடில் கிளாஸ் பெருசா இருக்கிறதால எல்லாரும் சேர்ந்து மிடில் கிளாஸை உறிஞ்சு எடுக்கிறாங்க. சரி, சோ மிடில் கிளாஸ் உறிஞ்சு எடுப்போம், என்ன தப்பு, எல்லாரும் பணத்தை புடுங்கி விடுவோம், அதுல ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சிக்கல் என்னன்னா, மிடில் கிளாஸ் தான் நாளைக்கு க்ரோ ஆகி வெளில வரணும். இன்னைக்கு மிடில் கிளாஸா இருக்கவங்க தான் நாளைக்கு பணத்தை சேமிக்கணும், சேமிச்சு ஒரு தொழில ஆரம்பிக்கணும், அப்பர் மிடில் கிளாஸா வரணும். சோ இந்த வளர்ச்சி மிடில் கிளாஸ் தான் நடக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்ககிட்ட இருக்க பணத்தை ஃபுல்லா உறிஞ்சு எடுத்துட்டீங்கன்னா அவனால பெருசா எதுவும் பண்ண முடியாது. சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இத்தனை லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி இருக்கு, அதுக்கு இத்தனை விழுக்காடு வட்டியும் கட்டுது. ஆனா அதனால எனக்கு எந்த ஒரு நேரடி பாதிப்பும் இல்லையே. அதைத்தானே ஜெயரஞ்சன் கேள்வியா முன்வைக்கிறாரு. நான் கடன் வாங்குறேன், மக்களுக்கு பணத்தை இலவசமா கொடுக்குறேன், அதனால உனக்கு என்ன நேரடி பாதிப்பு, நீயா வட்டி கட்டுற அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நான் சொன்னது எல்லாமே நேரடி பாதிப்பு தானே. இதுல இன்னொரு விஷயமும் இருக்குல்லண்ணே, அரசாங்கத்திற்கு போதிய அளவிற்கு நிதி இல்லாம போனதுனால வரியையும் ஏத்தி விட்டுறாங்க. அது நேரடி பாதிப்பு தானே. அதையே அவர் யோசிக்கல. இது எல்லாமே இப்ப நான் சொன்னது எல்லாமே நேரடி பாதிப்பு தான். இப்ப 14% இன்க்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய ரோட்ஸ் வராது, உங்களுக்கு வர வேண்டிய பிரிட்ஜஸ் வராது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராப்பரான ஹெல்த் கேர் கிடைக்காது. ஸோ அரசு இப்ப என்ன பண்ணுது, தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அதிகமான இந்த கடன்றது டைரக்டா என்ன பாதிக்குது. இது எல்லாமே ஏன் பணம் தான். நீங்க ஏன் பணத்தை மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா என்னதான் அது பாதிக்கும். அவர் கேட்டார் இல்லையா, உனக்கு என்ன வந்ததுன்னு கேட்டார்ல, ஏன் பணம் இது, இதனால வரப்போற லாபத்தையும் நான் தான் என்ஜாய் பண்ணுவேன், இதனால வரக்கூடிய நஷ்டத்தையும் நான் தான் என்ஜாய் பண்ணுவேன், இது என்னோட பணம். அந்த புரிதல் முதல் வேணும். நாங்கிறத கேட்டு சொல்லிருக்கலாம், இது என்னோட பணம். உனக்கு என்ன வருதுன்னா, அப்புறம் நான் என்ன அமெரிக்கால இருக்கேன், நான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கேன். சோ தமிழ்நாடு அரசு பண்ணக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே என்ன பாதிக்கும். இப்ப நல்லது நடந்தா சொல்றீங்கல்ல, எங்கனாவதான் நீங்க திராவிட மாடலால தான் நீங்க வளர்ந்துருக்கீங்கன்றீங்களா, அப்ப கேட்கலையே. உனக்கு என்ன வந்தது, உனக்கு இதுக்கு என்ன தொடர்புன்னு கேட்க மாட்டேங்கிறீங்களே, அரசியல்வாதி கேட்க மாட்டேங்கிறீங்களே. மக்களோட வளர்ச்சிக்கும் உனக்கு என்னடா தொடர்புன்னு அரசியல்வாதியை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஆனா இங்க வந்து மக்கள்கிட்ட கேட்கறீங்க, அரசு பார்த்துப்பாங்க, உனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்கறீங்க. சோ இது எப்படி இருக்கும், இது ஒரு அன்டெமோக்ராட்டிக்கான ஒரு அப்ரோச். டெமோக்ரஸியை பொறுத்தளவுல நம்ம தான் கவர்மெண்ட், பீப்புள் தான். சோ அதனால இன்ஃபேக்ட் தாமஸ் பெயின் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, அரசியல்வாதிகளுக்கு சொந்தமா யோசிக்கக்கூடிய அந்த அதிகாரம்லாம் கிடையாது, மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் நீ பண்ணணும், நீ மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தான், நீ மக்களோட ரூலர் கிடையாது அப்படின்றது தாமஸ் பெயின் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. நீ உன் அறிவாளித்தனத்தெல்லாம் உனக்குள்ள வச்சுக்க, ஆனா நீ உன் பொறுப்புல இருக்கனா மக்கள் சொல்றதை கேளு.
கரெக்ட். ஆனா இங்க வந்து தலைகீழா இருக்கே, ஆட்சியாளர்கள் சொல்றத மக்கள் வந்து கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னொரு வாதம் என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா, நாங்க ஒன்னும் ஊதாரித்தனமா எங்களுடைய வரவுக்கு மீறி நாங்க ஒன்னும் கடன் வாங்கலையே. இப்ப தமிழ்நாடு அரசு கடன் வாங்குது அப்படின்னா ஒரு மாநிலத்தோட ஜிடிபிக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கி இருக்கிறோம். இன்னமும் நாங்க வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணல. வாங்கி ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்டுக்கும் செலவு பண்றோம், இன்னொரு பக்கம் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு பணமாவும் கொடுக்குறோம். இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு மறுபடியும் நம்மளை நோக்கி தான் கேள்வியை முன்வைக்கிறாங்க. இப்போ வந்து 14% நம்ம இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்றோம்னா இது வந்து ரொம்ப மோசம் கிடையாது. கர்நாடகாக்கெல்லாம் இதை விட அதிகமா இருக்கு, இதை விட கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸும் இருக்காங்க. குஜராத்ல அதை விட கம்மின்னு நினைக்கிறேன். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இதை இன்னும் எஃபிஷியன்டா நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்ப நீங்க உரிமை தொகையை நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரீயா நீங்க பெண்களுக்கு பஸ்ல போறதுக்கு நீங்க அலோவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன், அவங்க கஷ்டப்படுத்துக்குன்னு சொல்றேன். நீங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க, அதுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணணுமோ அங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்ப பாருங்க, நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு நீங்க 18% கொடுக்குறீங்க, அப்புறம் சப்சிடிஸுக்கு ஒரு 30% போயாச்சு, அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 14.5% போயாச்சு. அப்ப வளர்ச்சிக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றது 11.8% தான். நான் என்ன சொல்றேன், அந்த ஏரியால நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வரும். நீங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம், எஜுகேஷனுக்கு நிறைய நீங்க பணத்தை போடலாம். பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இங்க வந்தாலே நமக்கும் அந்த புரிதல் வர ஆரம்பிச்சிடும். டெக்னாலஜி எல்லாம் இங்கேயும் என்ன சொல்றது இறங்க ஆரம்பிக்கும். அதுதான் நான் கேட்கிறேன். அதையும் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. முதலமைச்சரே நேரடியா பல வெளிநாடுகளுக்கு போறாரு, அங்க இருக்கிற நிறுவனங்களை சந்திச்சு பேசி அவங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள முதலீடு செய்ய வைக்கிறாரு. இப்ப அதெல்லாம் நடந்ததுனால தானே கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டோட வளர்ச்சி என்பது இரட்டை இலக்கத்துக்கு போயிருக்கு. 16 விழுக்காடு அளவிற்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்கல்ல. அதனால அதெல்லாம் வந்து இந்த கடன் ஒன்னும் நடக்கலன்னு நான் சொல்லல. எல்லா கவர்மெண்ட்டுமே ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இவங்களும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நான் சொல்றது என்னன்னா, இன்னும் அதிகமா எஃபிஷியன்டா நீங்க பணத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். எதுக்கு நீங்க உரிமை தொகையை கொடுத்து எதுக்கு 13,000 கோடி ரூபாய் எதுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க? உரிமை தொகைன்றது என்ன, எதுக்கு அதை கொடுக்குறீங்க ஃப்ரீயா? எந்த ஒரு பலாபலனும் இல்லாம பெண்கள் வந்து காலத்திற்கும் ஒரு குடும்பத்திற்கு உழைச்சி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உரிமை தொகையா இதை நாங்க கொடுக்குறோம்னு சொல்றாங்க, சமூக நீதி அடிப்படையில. இதுல எந்த சமூக நீதியும் கிடையாது. சோ இப்ப ஒரு அரசு வந்து கையில இருக்க பணத்தை ரேஷா இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. சும்மா பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடித்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இப்ப அரசை பொறுத்தளவுல ஒரு ரூபா ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். உரிமை தொகையும் நீங்க பாட்டுக்கு அப்பயே இப்ப உரிமை தொகை கொடுக்குறீங்க. அப்ப இந்த லாஸ்ட் 40 இயர்ஸா சமூக நீதி தமிழ்நாட்டுல இல்லையா? இப்பதான் உங்களுக்கு இந்த சமூக நீதி பத்தின புரிதல்லாம் வந்திருக்கா? சோ இப்ப ஒரு வேலை செய்யறாங்கன்னா அந்த வேலைக்கு நீங்க ஊதியம் கொடுங்க. இப்ப அரசுன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒருத்தங்க வேலை பார்க்கறாங்கன்னா அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுங்க. தூய்மை பணியாளர்கள் உங்களுக்காக வேலை பண்றாங்க, ஆனா நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அங்க நீங்க அவங்க கிட்ட மோதிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உரிமை. அவங்க உரிமைக்காக சண்டை போட்டு இருக்காங்க, என்னோட சேலரி கம்மி பண்ணாதீங்கன்றாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்கறாங்க. அவங்க எல்லாம் சண்டை போட்டு இருக்காங்க. அதுதான் உரிமை. நீங்க பாட்டுக்கு 1,500 ரூபாவை அவங்க வீட்டுல உட்காந்து வேலை பாக்குறாங்க, வீட்டுல உட்காந்து வேலை பாக்குறாங்கன்னு வச்சுப்போம். அது யாரு பே பண்ணும்? எதுக்கு அரசு பே பண்ணும்? அதுக்கு எதுக்கு நான் பே பண்ணும்? அவங்க யார் வீட்டுக்கு வேலை பாக்குறாங்களோ அவங்க வீட்டுக்காரங்க பே பண்ணிட்டோம். இப்ப கரெக்ட், அவங்க வீட்டுல வேலை பாக்குறாங்க, ஒரு வேல்யூ ஆட் பண்றாங்க, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதை யார்கிட்ட இருந்து வாங்கணும்? அந்த வேல்யூவால யாரு பெனிஃபிட் ஆகுறாங்க? அந்த குடும்ப தலைவன் தான் பெனிஃபிட் ஆகுறாங்க. குடும்ப தலைவன், அந்த குழந்தைகள் பெனிஃபிட் ஆவாங்க. சோ நீங்க அங்க இருந்து தான் அப்ப அதை கலெக்ட் பண்ணும். அதுக்கு இதுக்கு நான் பே பண்ணும்? என்னோட அரசு, ஏன் கவர்மெண்ட் அதுக்கு பே பண்ணணும்? லாஜிக்கே இல்ல இவங்க சொல்றதுல. இதுல சிம்பிளான விஷயம் என்னன்னா, இப்படிலாம் நம்ம உருட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், ஓட்டு வேணும், என்ன வேணாலும் பண்ணுவீங்க. இப்பவும் அதுதான் நடக்குது. சில இடங்கள்லாம் நான் பாக்குறேன், திமுகவை சேர்ந்த சில ஒன்றிய செயலாளர்கள் இந்த உரிமை தொகையை வாங்கி கொண்டிருக்கின்ற பெண்கள் கிட்ட போய் சொல்றாங்க, திமுகவுக்கு இந்த வாட்டி ஓட்டு போடலன்னா அடுத்த அதிமுக வந்துச்சுன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் தரமாட்டாங்க. மிரட்டி ஓட்டு வாங்குறாங்க. அப்ப வாக்குக்காகத்தான் இதை பயன்படுத்துறாங்களே தவிர இவங்க சொல்ற மாதிரி இதுக்குள்ள சமூக நீதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. அதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசின மாதிரியே இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டமே பார்த்தோம்னா எலெக்ஷனை சென்டராகி தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, அரசியல்வாதிகள் கரெக்டா எலெக்ஷன் கிட்ட வரும்போதுதான் பொங்கலுக்கு அவங்க 3000 ரூபாய் கொடுக்கணுன்ற இடத்துக்கு வராங்க. எலெக்ஷனுக்கு வரும்போதுதான்
வீடு தேடி ஸ்டாலின், இல்லந்தோறும் ஸ்டாலின், இல்லந்தோறும் ஸ்டாலின், இந்த விஷயங்கள் தாயுமானவர் ஃபுல்லா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோ அரசு மெக்கானிசமே பார்த்தோம்னா எல்லாமே எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. மக்களும் அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. மக்களை பொறுத்தளவுல எனக்கு சம்பள உயர்வு வேணுமா, ரைட், எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் அழுத்தம் போட முடியும். ஏன் அப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் டேயே நம்ம ப்ரெஷர் போடலாம்ல. பட் அவங்களுக்கும் தெரியுது இந்த சிஸ்டம் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் வண்டி ஓடும், இல்லைன்னா அது ஓடாது. ஸோ அதனால எலெக்ஷன் கிட்ட வரும்போது பார்த்தோம்னா அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், அப்புறம் தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் பார்த்தோம்னா வெளியே வராங்க. ஸோ அதனால இது ஒரு ரொம்ப 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 மோசமான ஒரு கேவலமான ஒரு சிஸ்டம். எல்லாமே எலெக்ஷன் பேஸ்டா இருக்கக்கூடாது. இங்க நம்மளோட வேலை திமுகவையோ அதிமுகவையோ அதிகாரத்துல உட்கார வைக்கிறது நம்ம வேலை கிடையாது. நமக்கு இங்க ஒரு நல்ல சிஸ்டம் இருக்கணும், நல்ல ஒரு நிர்வாகம் இருக்கணும், நம்ம சொசைட்டி டெவலப் ஆகும், நம்ம பொருளாதாரம் டெவலப் ஆகும், அதுக்கு தேவையான வேலைகள் இங்க நடக்கணும். ஆனா இங்க பண்ற வேலைகள் எல்லாம் பார்த்தோம்னா இவங்களுக்கு பவருக்கு வரணும். திமுக பவர்ல இருக்கும்போது அடுத்த திரும்ப நான் பவருக்கு வரணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாமே பண்ணுவேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்ட மேடிக்கு ஃப்ரீபீஸ் அனௌன்ஸ் பண்றது, பொங்கலுக்கு அதிகமான காசை கொடுக்கறது, வாய்க்கும் அந்த ப்ராமிஸை அடிச்சு விடுறது. ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்துருவோன்றாங்க, அப்புறம் நீட் விலக்கு வாங்கிருவோன்றாங்க, அப்புறம் இப்ப பார்த்தா ஒண்ணுமே சத்தமே இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி வெறுமனே எலெக்ஷனை சென்டர் ஆகி இருக்கக்கூடாது அரசியல். அன்பார்ச்சுனேட், எலெக்ஷன்ன்றது அது ஒரு ப்ராசஸ் தான், அது ஒரு 3-4 months கூத்து தான். இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த லாஸ்ட் ஒரு 1 year-ஆவே எலெக்ஷன் பேஸ்டா தான் சொசைட்டியே திங்க் பண்ணிட்டு இருக்கு. நம்ம மீடியா ஃபுல்லா பார்த்தோம்னா லாஸ்ட் 1 year-ஆ கூட்டணி பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதிமுகவுக்குள்ள என்ன பிரச்சனை, பாஜகவுக்குள்ள என்ன பிரச்சனை, அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா, விஜய் வந்தா யார் ஓட்ட உடைப்பாரு. சோ நம்மளுமே பார்த்தோம்னா எலெக்ஷன் பேஸ்டாவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இவங்க அந்த நரேட்டிவை செட் பண்றாங்க, இதுதான் நியூஸ் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. சோ அதனால இந்த எலெக்ஷன் பைத்தியத்தை நம்ம தூக்கி ஓரமா வைக்கணும். எலெக்ஷன்ன்றது ஒண்ணும் கிடையாது, மக்களோட விருப்பம் என்னன்றதை ஒரு 5 years கழிச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது சிம்பிளான ஒரு விஷயம். நீங்க நல்லா ஆட்சி கொடுத்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்க போறாங்க. அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு டிராமா, நம்ம எனர்ஜியை ஃபுல்லா இவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசு நிர்வாகம் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய விதம், தலைவர்கள் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய விதம், மக்கள் யோசிக்கக்கூடிய விதம் எல்லாத்தையுமே இந்த எலெக்ஷன் தீர்மானிக்குது. இந்த எலெக்ஷனுக்குள்ள அவ்வளவு பணம் இருக்கு. எப்பவும் ஒரு விஷயத்துக்குள்ள நிறைய பணம் புரளும் போதுதான் அது வந்து மக்களோட தாட் ப்ராசஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி யோசிக்க வைக்கும். சோ இன்னைக்கு பணம் உள்ள புரள்றதுனாலதான் இங்க மீடியா எலெக்ஷனை பத்தியே பேசிட்டு இருக்கு. பணம் உள்ள இன்வால்வ் ஆகுறதுனாலதான் அரசியல்வாதிகளும் பார்த்தோன்னா எலெக்ஷனை போக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறாங்க. சோ இந்த எலெக்ஷனுக்குள்ள ஏகப்பட்ட பணம் பம்ப் ஆகுது. அதுவே ரொம்ப டேஞ்சரான விஷயம். அது ஜனநாயக, அப்ப நம்மளை விட அந்த பணம், மக்களை விட அந்த பணம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜனநாயகத்துக்கே நல்லது இல்லைல்ல. கரெக்ட். இப்ப அந்த பணத்தை வச்சுதானே மக்களையும் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. மக்களும் கூட இப்படிப்பட்ட சலுகைகளையும் இலவசங்களையும் எதிர்பார்த்து தானே நிக்கிறாங்க. அப்ப மக்கள் விரும்புறதை தான் நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள் எளிமையா கடந்து போயிடுறாங்க. இது சாதாரண விஷயம் தாங்க. இப்போ ஒருத்தன் தாகமா இருந்தான்னா தண்ணி வேணும்னு எதிர்பார்ப்பான், ஒருத்தனுக்கு வயிறு பசி இருந்ததுன்னா சாப்பாடு வேணும்னு எதிர்பார்ப்பான். அதனால இப்போ ஒருத்தன் ஏழையா இருக்கும்போது உடனடியா எனக்கு தீர்வு என்ன, எனக்கு வந்து கொஞ்சம் காசு, ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும், ஒரு டிவி கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா என்னால டிவி வாங்க முடியாது, எனக்கு ஒரு லேப்டாப் கிடைச்சா என் பையனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஃப்ரீ எஜுகேஷன் கிடைச்சா என் பையனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு சைக்கிள் கிடைச்சா என் பையனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படிதான் நம்ம யோசிக்க தோணும். நமக்கு தண்ணி தாகம் இருக்கும்போது ஒரு டேங்க் கட்டணும்னு யோசிக்க மாட்டோம். நம்ம உடனடியா எனக்கு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும் தான் யோசிப்போம். ஸோ சாமானியர்களும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா அரசு அப்படி யோசிக்க கூடாது. அரசு எப்படி யோசிக்கணும்னா அவங்களை எப்படி அங்கிருந்து மீட்டு கொண்டு வரலாம். நீங்க அவனுக்கு இம்மிடியட்டா சில தேவைகள் இருக்கு, அதையும் நீங்க செஞ்சு கொடுங்க. ஆனா அதை தாண்டி நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப இம்மிடியட்டான தேவைன்னா என்ன, அவனுக்கு நீங்க ஹெல்த் கேர் கொடுக்கணும், எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுங்க, ரொம்ப நல்லதுதான். எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கொடுக்கறது கூட நான் அதை நெகட்டிவ்னு நான் சொல்லல. ஏன்னா வீட்டுல எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்கும் போதுதான் பசங்களுக்கு படிப்பாங்க, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க. ஆனா அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போறீங்க பாருங்க, டிவி கொடுக்குறீங்க பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, உரிமை தொகை 1500 ரூபாய் கொடுக்குறீங்க. அவன் பஸ்ல போயிட்டு வர்றதுக்கு இலவசமா நீங்க வந்து காசு செலவு பண்றீங்க. இப்படி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே தான், கரெக்டா தான் ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் நீங்க இப்ப இலவசமா நீங்க உணவு கொடுக்குறீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதை நான் கொடுக்கணும்னு சொல்றேன். ஏன்னா சின்ன பசங்க பசியோட இருக்கக்கூடாது, நம்ம பெரிய ஆட்கள் இருக்கலாம், சின்ன பசங்க பசியோட இருக்கக்கூடாது. அது எந்த அளவுக்கு லாபம் இருக்கு இல்லைன்றதான் தாண்டி நீங்க கொடுங்க. அதை ஏன் நம்ம கொடுக்குறோம், நாளைக்கு இந்த பையன் இந்த உணவை சார்ந்து இருக்க கூடாது, கண்டிப்பா இந்த ஏழ்மை நிலையிலிருந்து அந்த குடும்பம் மீண்டு வரணும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரீயா காலையிலயும் மத்தியானமும் கொடுக்குறோம். ஆனா 40 வருஷம் கழிச்சும் மீண்டு வரலையே, டிபெண்டாவே இருக்காங்களே, அப்ப எங்க சிக்கல் இருக்கு? அப்ப அதையும் நம்ம சரி பண்ணணும்ல. இப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல.
சோ அதனால அங்க இருக்க பிரச்சனையை தான் நான் சொல்றேன். நீங்க கொடுங்க, அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. ஃப்ரீயா லஞ்ச் கொடுங்க, ஃப்ரீயா பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க. ஆனா தப்பு எங்க இருக்குன்னு சொல்றேன்னா, அவன் இன்னைக்கும் 40 இயர்ஸ் கழிச்சு இந்த ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்டையும் லஞ்சையும் சார்ந்திருக்காங்க. ஏன் அதுல இருந்து மீண்டு வர முடியல? இன்னைக்கும் நிறைய பேர் ஏன் அதையே சார்ந்திருக்காங்க? சோ அங்கதான் சிக்கல் வருது. இன்னைக்கும் ஏன் உரிமை தொகை தேவைப்படுது? சோ நீங்க சொல்றீங்களா நம்ம தமிழ்நாடு பயங்கரமான வளர்ந்த நாடுன்னு, வளர்ந்த ஸ்டேட்டா இருக்குன்னு. நான் கேட்கறது என்னன்னா, ரொம்ப பெரிய வளர்ந்த ஸ்டேட்டா இருக்காங்கன்னா ஏன் இன்னைக்கும் மக்கள் இந்த 1500 ரூபாவை நம்பி இருக்காங்க? இதுதான் அவங்க வளர்ச்சியா? ஏன் இன்னைக்கும் மக்கள் உங்களோட சின்ன சின்ன சலுகைகளை நம்பி இருக்காங்க? இன்னைக்கும் உங்களோட ஃப்ரீ லஞ்ச் நம்பி ஏன் மக்கள் இருக்காங்க? சோ நீங்க அதுதான் வளர்ச்சி. அங்க நீங்க மாற்றத்தை கொண்டு வாங்க. என்கிட்ட நம்பர் காட்டாதீங்க. 10% 12% தான் நம்பர் காட்டாதீங்க. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? ஓவராலா growth வெல்த் ஜென்ரேட் பண்ணிருக்கீங்க நிறைய. அது யார் பாக்கெட்ல போச்சுன்னு யாருக்கு தெரியும்? அடுத்து ரொம்ப விசித்திரமான வினோதமான செய்தி ஒண்ணு வந்திருக்கு. இப்ப வழமையா தமிழ்நாட்டுல திமுகவையோ திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸையோ விசிகாவையோ எதிர்த்து பேசினாலோ விமர்சனம் செஞ்சாலோ அவங்க மேல எல்லாம் சங்கி முத்திரை குத்தப்படும். ஆனா கேரளாவுல தலைகீழா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த மாநிலத்தின் முதலமைச்சரான பினராயி விஜயன் காங்கிரஸ் கட்சி மேல கடுமையான குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாரு. பாஜகவுடன் காங்கிரஸ் இணைந்து எங்களுடைய வெற்றி வாய்ப்பை எல்லாம் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மாநிலத்துல லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்துச்சு. அதுல பல மாநகராட்சியை கம்யூனிஸ்ட் கட்சி இழந்திருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணமே காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த செய்தியை பாத்தீங்களா? இது ஒண்ணும் பெரிய புதுசா எனக்கு படல. இப்ப கேரளால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல பாஜகவை விட காங்கிரஸ் தான் அவங்களுக்கு பெரிய எதிரி. சோ இப்ப காங்கிரஸ் பார்ட்டி கேரளாவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ரீஜனல் பார்ட்டி மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அவங்க நேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்க மாட்டாங்க. பாஜக அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் சக்தி இருக்கு, பாஜகவை நம்ம வீழ்த்தணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. என்னோட மார்க்கெட்டை நான் என் கைக்குள்ள வச்சுக்கணும். கம்யூனிஸ்டுகள் இப்ப ஏன் பதறாங்கன்னா அவங்க மார்க்கெட் கையை விட்டு போயிட்டு இருக்கு. அவங்களோட ஓட் ஷேர் இப்ப கம்மி ஆயிட்டு இருக்கு. 2020 முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ஸையும் 25 கம்பேர் பண்ணீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் ஓட்ஸை இழந்திருக்காங்க. எல்டிஎஃப் அவங்களோட ஓட்ஸை பெரிய லெவல்ல இழந்திருக்காங்க. யூடிஎஃப் பார்த்தோம்னா அவங்களோட ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது போக 2020 லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் பொறுத்தளவுல 5 கார்பரேஷன்ஸ்ல 4 கம்யூனிஸ்டுகள் கையில இருந்தது. ஓகே, இப்போ ஒண்ணுதான் இருக்கு. கோழிக்கோடு மட்டும் தான் இருக்கு. ட்ராண்ட்ரம்லாம் அவங்களோட கோட்டை. ஆமா, கோட்டை. எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகள்ல 40-50 இயர்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல இருந்த பகுதி இன்னைக்கு யாருக்கிட்ட விட்டுருக்காங்க? பாஜக கிட்ட விட்டுருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நேச்சுரலா அவங்களுக்கு பதட்டம் இருக்கு. அவங்க கையை விட்டு போகுது அப்படின்ற சூழல் ஏற்படும் போது அவங்க காங்கிரஸை சேலஞ்ச் பண்றாங்க. சோ அதனால அவங்கள பொறுத்தளவுல நேஷனல் லெவல்ல நம்ம பாஜகவை கவுண்டர் பண்ணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி லோக்கல்ல என்னோட ஓட்ஸ் என் கையை விட்டு நழுவி போயிட்டு இருக்கு, அதை நான் அலோவ் பண்ண கூடாது. சோ இந்த விஷயத்த பண்றாங்க. ஆனா இதுல முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, வெஸ்ட் பெங்கால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள். வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவுல 30 இயர்ஸ் அங்க கண்டினியூஸா கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாங்க. சோ ஒரு அரசியல் வெற்றிடத்தை அவங்க விட்டுட்டு போறாங்க. இந்த அரசியல் வெற்றிடத்தை யாரு ஃபில் பண்றா? பாஜக ஃபில் பண்றாங்க. சோ இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி பயங்கரமான முற்போக்காளர்கள் இவங்கலாம் கம்யூனிஸ்டுகள். அப்ப சொசைட்டிய ட்ரெயின் பண்ணிருக்கணும், மக்களை ஃபுல்லா கம்யூனிஸ்ட் பார்வைக்கு இவங்க ட்ரெயின் பண்ணிருக்கணும். ஆனா இவங்க விட்டு சென்ற அந்த வெற்றிடத்தை பாஜக ஃபில் பண்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க 30 வருஷமா இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மக்களுக்கு என்ன புரட்சிகரமான எஜுகேஷன் கொடுத்தாங்க? அங்க பெரிய சமூக மாற்றம் என்ன ஏற்படுத்தினாங்க? ஒழுங்கான சமூக மாற்றம் எல்லாம் ஏற்படுத்தினா பாஜக வந்திருக்க மாட்டாங்களே. உங்களோட வாதப்படி நீங்க ரொம்ப முற்போக்காளர்கள், பாஜக பயங்கரமான பிற்போக்கு கட்சி. ஆனா நீங்க 30 வருஷம் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் பாஜக அந்த இடத்துல உட்கார்றாங்க. ட்ராண்ட்ரம்ல பாஜக அந்த இடத்துல உட்கார்றாங்க. உங்க இடத்துல பாஜக உட்கார்றாங்க. இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? நீங்க ஒழுங்கா செயல்படல, மக்களை புரட்சிகர அரசியலுக்கு தயார்படுத்தல. ஏதோ ஒரு வகையில நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பாஜக வளர்வதற்கான ஒரு சூழலையும் ஏற்படுத்துது அப்படின்றதையும் பார்க்கலாம். அவங்க வேலையை சரியா செய்யல, பட் இவங்க செய்யக்கூடிய அரசியலும் ஏதோ ஒரு வகையில பாஜகவுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்கலாம். ஆனா பினராயி விஜயன் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் கட்சி தான் பாஜக கூட சேர்ந்துகிட்டு சதி பண்ணுது அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்றாரு. மட்டத்தூர் அப்படின்னு ஒரு கார்பரேஷன் இருக்கு. அந்த கார்பரேஷன்ல கம்யூனிஸ்ட் கட்சி 10 இடங்கள் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 8 இடங்களையும், பிஜேபி 4 இடங்கள்லையும், சுயேட்சைகள் 2 இடங்கள்லையும் வெற்றி பெற்றாங்க. இதுல சுயேட்சை வேட்பாளரை முன்னிறுத்தி அவரை தலைமையில வச்சு
ஒரு கார்ப்பரேஷன் பாடியை கட்டலாம் அப்படின்னு திட்டமிடும் போது காங்கிரஸ் கட்சியில இருந்த 8 மெம்பர்ஸும் தங்களுடைய கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியில போய் சேர்ந்துட்டாங்க. இதனால அந்த மட்டத்தூர் கார்ப்பரேஷன் என்பது கம்யூனிஸ்ட் கையை விட்டு போயிருச்சு. இப்ப எங்களுடைய வெற்றியை தடுத்தது காங்கிரஸ் தான், காங்கிரஸ் பாஜக கூட சேர்ந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறாரு. இப்ப கேரளாவை பொறுத்தளவுல போட்டி யாருக்கும் யூடிஎஃப்க்கும் எல்டிஎஃப்க்கும் தான். ஆமா. சோ இப்ப காங்கிரஸ் பார்ட்டி என்ன யோசிப்பாங்கன்னா பாஜக வளருதா வளரலையான்றது அவங்க பிரச்சனை கிடையாது, கம்யூனிஸ்டுகளை கண்ட்ரோல்ல வைக்கணும். ஏன்னா கம்யூனிஸ்டுகள் ஸ்ட்ராங் ஆனாங்கன்னா நமக்கு பிரச்சனை. சோ களத்துல இருந்து கம்யூனிஸ்ட கழட்டணும். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப கொள்கை கோட்பாடெல்லாம் என்ன ஆச்சு, பாசிச பாஜக என்ன ஆச்சுன்னு கேட்கலாம். நீங்க அவ்வளவு தூரம் எல்லாம் போல, இந்தியா கூட்டணி என்ன ஆச்சு அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. கேரளால நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். கேரளால நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கம்யூனிஸ்டுகளை கண்ட்ரோல்ல வைக்கணும். இந்த வேலை தான் வெஸ்ட் பெங்கால்ல பண்ணாங்க கம்யூனிஸ்டுகள். ஒரு பாயிண்ட்ல அவங்களும் தான் பிஜேபி என்கரேஜ் பண்ணாங்க. இது டிஎம்சியை கண்ட்ரோல் பண்றதுக்காக, டிஎம்சியோட கை ஓங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக சில லோக்கல் ஏரியாஸ்ல லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பாஜகவை பேக் பண்ணாங்க அவங்க. ஓகே, இந்தியா பூரா இந்த வேலையை தான் செய்யறாங்க. இது பிராக்டிகலான பொலிட்டிக்ஸ், இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. ஓகே. சோ அதனால இங்க சாதாரண மக்கள் தான் பாசிச பாஜக, நேஷனல் லெவல்ல நம்ம பாஜக எப்படி ஃபைட் பண்ணலாம், இவங்க லோக்கல் லெவல் இப்படிதான் அரசியல் பண்ணுவாங்க. சோ காங்கிரஸை பொறுத்த லெவல்ல இப்ப அவங்க டாப்ல இருக்காங்க. ஏறக்குறைய 40% ஓட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. எல்டிஎஃபோட நான் சொல்றது யூடிஎஃபோட ஓவரால் ஓட்ஸ் பார்த்தோம்னா ஏறக்குறைய 40% இருக்கு. அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்டிஎஃப் டவுன் சைஸ் பண்ணதான் முயற்சி பண்ணுவாங்க. யாரை வச்சு அதை பண்ணலாம்? காங்கிரஸ் வச்சே பண்ணலாம், பாஜக. ஓகே ஓகே. சோ பாஜக இவங்களோட ஓட்ஸை உடைச்சா அது அவங்களுக்கு நல்லது தானே. கண்டிப்பா. சோ அதனால இப்ப மைனாரிட்டி ஓட்ஸ் பார்த்தோம்னா நிறைய ஷிஃப்ட் ஆயிருக்கு யூடிஎஃப்க்கு. கம்யூனிஸ்டுகள்ட்ட இருந்து மைனாரிட்டி ஓட்ஸ் பார்த்தோம்னா யூடிஎஃப்க்கு நிறைய ஷிஃப்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்ஸ் ஈவன் பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. மைனாரிட்டிஸ் கிறிஸ்டியன் ஓட்ஸ் பார்த்தோம்னா சிரியன் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க ஓட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் பிஜேபிக்கு இப்ப ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இந்த மாற்றங்கள்லாம் வரும்போது ஸோ அப்ப இவங்க என்ன பண்ணணும், கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணணும், ஒரு விதமான ஒரு போலரைசேஷனை கிரியேட் பண்ணணும். கரெக்ட். பிஜேபியோட அவங்க க்ளோஸா இருக்காங்க. சோ மைனாரிட்டிஸ் எல்லாம் திருப்பி உள்ள கொண்டு வர வேண்டிய தேவையெல்லாம் இருக்கு. இப்ப இங்க திமுக பண்றதை இப்ப அங்க கம்யூனிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அங்க பெருசா எடுபட மாட்டேங்குது. இந்த பொலிட்டிக்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் பெருசா எடுபட மாட்டேங்குது. ஏன் எடுபட மாட்டேங்குதுன்னா 10 இயர்ஸ் அப்ப டபுள் அண்ட் இன்கம்பன்சி அங்க இருக்கு. மக்களுக்கு ஒரு விதமான ஒரு ஃபெட்டிக்மாங்கல்ல, ஒரு தொய்வடைஞ்சு போயிருப்பாங்க இவங்களே பார்த்து. ஆமா, ஏன்னா கேரளால 10 வருஷம்ன்றது பெரிய டைம். அங்க மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. சோ அதனால இப்ப அந்த அரசியல் எல்லாம் பெருசா எடுபட மாட்டேங்குது. எனக்கு என்னமோ கம்யூனிஸ்டுகளுக்கு அங்க இனிமேல் அப்படியே கொஞ்சம் வீழ்ச்சி தான் இருக்குன்னு பாக்குறேன். வெஸ்ட் பெங்கால் எப்படி ஸ்லோவா அப்படியே ஒரு வீழ்ச்சியை ஃபேஸ் பண்ணாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுமோன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். இப்ப என்ன இருந்தாலும் 1000 அரசியல் போட்டிகள் இருந்தாலும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க. இப்படி ஒரு மாநிலத்துல இந்தியா கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சியோட வீழ்ச்சிக்கு அதே இந்தியா கூட்டணியில இருக்கிற இன்னொரு கட்சி வேலை செஞ்சா அது ஒட்டுமொத்த நாட்டுல இருக்கிற இந்தியா கூட்டணியையும் சதைச்சிராதா? இதையெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இந்தியா கூட்டணி ஒரு ப்ராப்பரான ஒரு கூட்டணியே கிடையாது. அதான் என்னோட பாயிண்ட். இப்ப இந்தியா கூட்டணி ப்ராப்பரான ஒரு கூட்டணியா ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்கு தேவை என்னன்னா, ஒன்னுல காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லைன்னா காங்கிரஸ் ஒன்னும் இல்லாம ஆயிடணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கணும். ஆனா இப்ப என்ன இருக்குன்னா, சூழல் எப்படி இருக்குன்னா, காங்கிரஸ் ஒரு மாதிரி 2 கட்ட இடத்துல இருக்காங்க. ஒரு 100 சீட் ஜெயிக்கிறாங்க. ஆனா அவங்கனால ஒரு பெரிய பிஜேபி மாதிரியான ஒரு பெரிய பார்ட்டியாவும் மாற முடியல. இப்ப பெரிய ஒரு பார்ட்டியா மாறியாச்சுன்னா நாங்க தான் 80% சீட்ஸை கண்டஸ்ட் பண்ணுவோம், நீங்களாம் எங்களுக்கு சும்மா சேட்டலைட் மாதிரி பக்கத்துல இருக்கலாம். ஆனா இப்ப என்ன ஆகுது, இவங்க ஒண்ணு அந்த இடத்துலயும் இல்ல, ரீஜனல் பார்ட்டியாவும் சுருங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி நடுவுல இவங்க இருக்காங்க. சோ நடுவுல அவங்க இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங் ஆகணும்னா காங்கிரஸ் வீக் ஆகணும். கண்டிப்பா. இன்னைக்கு திமுக இங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னா காங்கிரஸ் வீக்கா இருக்கு. இப்ப நாளைக்கே காங்கிரஸ் பார்ட்டி தமிழ்நாட்டை போக்கஸ் பண்ணி காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும்னு ஃபுல்லா இறங்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப திமுக இதே ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க, கம்யூனிஸ்டுகள் எடுத்து அதே ஆயுதத்தை திமுக கையில் எடுப்பாங்க. இவங்க சரியில்லை, இவங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க, போட அவங்களுக்கு ஒரு முத்திரை. ஆமா, இப்ப காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவு தமிழ்நாட்டுல அவங்க சரண்டர், நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம், சைலண்டா உட்காந்துக்கிறோம்னு இறங்கியாச்சு. சோ அதனால பிரச்சனை இல்லை. ஆனா கேரளால அப்படி இல்ல. கேரளால அவங்க முட்டி பாக்குறாங்க, நம்ம விடக்கூடாது, டஃபா பிடிக்கணும், ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க கேரளால. ஓகே. சோ அதனால காங்கிரஸ் பார்ட்டி ஒரு இடத்துல, காங்கிரஸ் பார்ட்டி இப்ப 100 சீட் வாங்கினான்னு வச்சுக்கோங்க, அந்த பகுதியில எல்லாம் நிறைய ரீஜனல் பார்ட்டிஸ் இருப்பாங்க. அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்னா, காங்கிரஸ் பார்ட்டி நம்ம டவுன் சைஸ் பண்ணணும், காங்கிரஸ் பார்ட்டிக்கு பெருசா நம்ம ஸ்பேஸ் கொடுத்துடக்கூடாது. காங்கிரஸ் பார்ட்டிக்கு என்ன நோக்கமா இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் நம்மளோட பலத்தை நம்ம தக்க வச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. நம்ம ஏற்கனவே ரொம்ப பலவீனப்பட்டோம், பட் இன்னும் ரொம்ப மோசமா போக விட்டுறக்கூடாது. சோ அதனால காங்கிரஸ் பார்ட்டி எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்காங்க. இது சிக்கல்.
இப்ப வெறும் ரீஜனல் பார்ட்டிஸ் மட்டும் சேர்ந்தா கூட ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். இல்லைன்னா காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் கைக்குள்ள ஒரு 4 பார்ட்டியை கைக்குள்ள கொண்டு வந்து வைக்கலாம். இது ரெண்டுமே இல்லாம நடுவுல காங்கிரஸ் உட்கார்ந்து இருக்காங்க. எல்லா ரீஜனல் பார்ட்டிஸையும் கொண்டு வரணும், ஆனா அவங்க அகாமடேட் பண்ற அளவுக்கு காங்கிரஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இல்ல. அப்ப பீகார்ல இவரு தேஜஸ்வி யாதவோட பிரச்சனை வரும், மகாராஷ்டிரால பிரச்சனை வரும், எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு முட்டி மோத வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. சோ அப்படி வரும்போது ரீஜனல் பார்ட்டிஸ் எப்படி பார்ப்பாங்க? ரீஜனல் பார்ட்டிஸ் இல்ல, கம்யூனிஸ்ட் மாதிரியான நேஷனல் பார்ட்டிஸ் அப்படிதான் யோசிப்பாங்க. நான் ஏன் கிரவுண்ட ஹோல்ட் பண்ணி வைக்கணும், பிஜேபி ஜெயிக்கிறதுலாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், முதல்ல ஏன் இடத்த நான் தக்க வச்சுக்கணும்ல. எல்லா அரசியல் கட்சி அப்படிதான் யோசிப்பாங்க, எல்லா தலைவர்களும் அப்படிதான் யோசிப்பாங்க. முதல்ல ஏன் ஹோம் கிரவுண்ட் என் கண்ட்ரோல்ல இருக்கணும். சோ அந்த இடத்துல இந்தியா கூட்டணி சிக்கலான ஒரு கூட்டணி தான். ஆரம்பத்துல இருந்தே குழப்பமா தான் இருக்கு. ஒண்ணுல ஒரு ரீஜனல் பார்ட்டி மாதிரி காங்கிரஸ் சுருங்கிடணும், இல்லைன்னா ஒரு பவர்ஃபுல்லான நேஷனல் பார்ட்டியா மாறணும், வளரணும். ஆமா, ரெண்டும் கட்டானா இருந்துகிட்டு நடுவுல இருக்கிறனால காங்கிரஸ் பார்ட்டியால எல்லாரையும் வலிக்கும் கொண்டு வர முடியல, காங்கிரஸ் பார்ட்டியும் வலிக்கு வர மாட்டேங்கிறாங்க. இந்த சிக்கல் இருக்கு. சரி, ஓகே. இப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல திமுக காங்கிரஸ ரொம்ப நம்புது. அங்க என்னடான்னா கூட்டணியில இருக்கிற ஒரே கட்சியவே காலவாரி விட்டுருச்சு. இங்க காலவாரி விடுமா? நேஷனல் லெவல்ல சேர்ந்துதான் இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. நேஷனல் லெவல்ல சேர்ந்து இருக்க வேண்டிய தேவை இருக்கு. பாப்போம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. திமுக எச்சரிக்கையா தான் இருக்கணும் எதுக்கும். உண்மை என்னன்னா இப்பவே இந்தியா அலையன்ஸ் இருக்கான்னு நமக்கு தெரியல. பேருக்கு இருக்கு. ரெண்டாவது திமுக எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது கிடையாது, காங்கிரஸ் பார்ட்டி தான் திமுக எச்சரிக்கையா இருக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா திமுக பாஜக எல்லாம் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் சேர்ந்துருவாங்க, சேருவாங்க. ஏன்னா இப்ப இந்த எலெக்ஷன்லயே பார்த்தோம்னா 24லயே பாஜக எதிர்பார்த்த மாதிரி ஸ்வீப் பண்ண முடியல. சோ பாஜகவுக்கு மற்ற கட்சிகளோட தேவை ஏற்படுது. அப்ப 29ல நான் எப்படி பாக்குறேன்னா அந்த தேவை இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா 24ல ஏன் பாஜகவோட சீட்ஸ் கம்மியாகுது, ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகுது, உங்களோட சோசியல் கோவிலிஷன் உடையுது, மோடி மேஜிக் ஒர்க் ஆகல, ஏன்னா டபுள் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. சோ மோடி மேஜிக் ஒர்க் ஆகல. இதெல்லாம் சேரும் போது உங்களோட ஓட் ஷேர் கம்மியாகுது, உங்களோட சீட்ஸ் கம்மியாகுது. அப்ப அது 29ல அதிகம் தானே ஆகணும். எஸ், இன்னும் ஒரு 30 சீட் கம்மியாகுதுன்னு வச்சுப்போம். 29ல நான் வரேன், திமுக அப்பதான் சுயரூபத்தை காட்டுவாங்க. நீ இரு அப்படி ஒரு ஓரமா அப்படின்னு. UPA 1 and 2 நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரியான சூழல் ஏற்படும் போதுதான் டிஎம்கே ஃபுல் அக்ரஷனோட செயல்படுவாங்க, அப்படியே ஃபுல்லா உறிஞ்சு எடுத்துருவாங்க நேஷனல் போர்சஸ். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி.